தம்பி, பக்த கொடிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோகத்தை டேப் ரெக்கார்ட்ல கரெக்டா டேப் பண்ணி வச்சிட்டியா? ஐயரு முணுமுணுத்தாலே மந்திரம் தான் நினைப்பாங்க. மக்கர் பண்ணிட்டு போதுரா. இத கையில பிடிச்ச ஆட்டு. ஓம் கணானாம் கணபதிகம் பவாமஹே கவிம் கவேன உபவஸ்த்ரவஸ்த்ரம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதே ஆனஸ்யன்வன்னோதிவ சீரசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி. பிஸ்கெட் பார்ட்டி தான். இப்ப இவன் திருடன் மாட்டி விட்டா நம்மள மாட்டி விட்டுவானே, பெரிய சிக்கலாயிரும். என்கிட்ட திருடுனவன் என் கை கெட்ட தூரத்துல இருந்தோம் பிடிக்க முடியலையே. விநாயகா, இது ஓ சேட்டையா? ஐயரே கண்டுக்காத, மீறி சத்தம் கித்தம் போட்ட காலி பண்ணிடுவேன். நான் தொழில் தர்மத்தை மதிக்கிறேன். நான் பேக் அடிச்சதை நீ பார்த்ததுனால இந்த கமிஷன் 10 ரூபா. அட கேடி, கத்தியும் காட்டி நீ கமிஷனா கொடுத்துட்டு போற. எல்லாம் உன் நேரம். பிள்ளையாரப்பா, 10 வருஷமா நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேனே, அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? என் வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும் தானே அதை செய்யறேன். எனக்கு எப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போற? மகளே, உன்னுடைய குறைகள் நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் பக்கத்து தெருவில் இருக்கும் டாக்டர் பஞ்சபுதம் அவர்கள் நீ சந்தித்தால் உன்னுடைய குறைகள் நிறைவேற்றப்படும். ஆமாம், உடனே செய். ஐயரே, நீங்களா இப்ப பேசுனீங்க? இல்லையே. அப்போ வேற யாராவது பேசினாங்களா? தெரியலையே. அப்போ சாமிதான். இது கோயில் உண்டியல் வருமானம், இது ஆஸ்பத்திரியில அடிச்சது, இது வந்து நம்பூதர்ல கிடைச்சது. நம்பூதர்ல காய்ச்சல் கொஞ்சம் கம்மி தம்பி. அதுக்கு என்ன ஒரு குவார்டரு? குவார்டரா? குவார்டர் பேஜ் பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பா, பிக்கப் ஆயிட்டு போகுது. ஆஹா, இந்த பணத்தை எல்லாம் நம்ம ஊர் நலத்திட்டத்துக்கு இப்பவே அனுப்பிச்சு வச்சிருவோம். இது வீட்டு வாடகைக்கு. இந்த மாசத்துக்கு பாக்கெட் மணி எனக்கு 50 ரூபா, உனக்கு 50 ரூபா. 50 ரூபாவா? டேய், இது ரொம்ப ஓவர். ராத்திரி பல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சு நம்ம என்ன பண்றது? நமக்கு வெறும் 50 ரூபாவா? நீ பழைய மனசு வச்சு பேசுற. அவங்க மட்டும் நம்மள ஊரை விட்டு துரத்தலாம், வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு பணத்தை பாத்துக்க முடியுமா? நம்ம மூலதான், அவங்கதான் மூலதனம். அதனால தான் சொல்றேன், பாக்கெட் மணி அட்லீஸ்ட் 100 ரூபாவது எடுத்துக்கலாம்டா. கொண்டா இந்த 100 ரூபா திருப்தியா சாப்பிடு. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிறந்த இந்த கிராமத்துல சின்னதா ஒரு ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். என்னவோ அது முடியாம போயிருச்சு. ஆனா என் பேராண்டிங்க டவுன்ல போய் உழைச்சி அவனுங்க வேர்வை காசுல இவ்வளவு பெரிய ஸ்கூலை கட்டி இருக்கிறானுங்க. சின்னசாமி பெரியசாமி 2 பேரையும் நாம ஊர் விட்டு அனுப்பணும். ஆனா அவங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இந்த பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு பண உதவி செஞ்சிருக்காங்க. இந்த பெருமையெல்லாம் அவங்க தாத்தா பாட்டியே சேரும். நமக்கு இவ்வளவு நன்மை செஞ்ச அவங்க மேலும் மேலும் வளர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். இந்த ஊர்ல இருக்க பிள்ளைங்க எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு நாளைக்கு பெரிய பெரிய ஆளாகணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன எல்லாரும் படிப்பீங்களா? நீங்க எல்லாம் கை தட்டினீங்க, பாராட்டினீங்க. அதெல்லாம் எனக்கு சேர்ந்தது இல்ல, என் பேரன்களை சேர்ந்தது. எல்லாரும் அவனுங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுவும் நடுவுல பாயா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. போப்பா போயா. என்ன போய் போயா அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுப்பா. உலகார பாருமா, இந்த ஆளு குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்க வராருமா.
நான் குடிப்பேன், குடிச்சிட்டு வந்து அடிப்பேன். என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதை வா. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? பேரனுக்கு இல்லைங்கிற தைரியத்தினால இந்த ஆளு குடிச்சிட்டு வந்து அழுத்தாட்டிய மாட்டாரு. என்ன அடிக்க வர்றாரு. காலம் இருந்து 10 முட்டை சாப்பிட்டாரு. 5 அவிச்ச முட்டை, 5 பச்சை முட்டை. நல்ல தண்ணியை போட்டு வந்து எனக்கு ஆம்லேட் போட்டு கொடு, ஆம்லேட் போட்டு கொடுன்னு கேக்குறாரு. முட்டை எல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே முட்டைக்கு நான் எங்க போவேன்? நான் போட்டா அடிய, நான் ஆம்பளை. 10 முட்டை இல்ல 100 முட்டை சாப்பிடுவேன். நான் கேட்டா குடுக்கணும், அதுதான் உன் வேலை. அடடா, முட்டை தான் உங்களுக்குள்ள பிரச்சனையா? வாங்க வீட்டுக்கு போலாம், நான் போட்டு தரேன். வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. நீங்க இங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஒரு ஆம்லெட் தானே கேட்டீங்க? பக்கத்து வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து 5 ஆம்லெட் போட்டிருக்கேன். இப்ப சந்தோஷம் தானே? இதை நான் கொடுத்ததா நினைக்க வேண்டாம், பாட்டி கொடுத்ததா நினைங்க. இனிமே இந்த வயசுல உங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையே வரக்கூடாது. நான் வரேன். என்ன மன்னிச்சிடுறே. முட்டை விஷயத்துல முட்டாள்தனமா நடந்துட்டேன். இதுல வீராப்பா அடிக்க வேற வந்துட்டேன். நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். பக்கத்து வீட்டையாவது வாங்கி வந்து உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கணும். கவுச்சியே சாப்பிடாத அந்த பொண்ணு நமக்காக முட்டையெல்லாம் கைய வச்சு ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு போறா. ஆமாங்க, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே, இவளே நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதை தாண்டி நினைக்கிறேன். நாயர, வரணும் வரணும். இருக்கி இருக்கியோ என்ன இருக்கியோ. இன்னல ராத்திரி நீங்க 2 ஆள்காருக்கு பெரிய சண்டைன்னு. இன்னைக்கு ராத்திரி இல்ல, நேத்து ராத்திரி. அதே அதே, நேத்து ராத்திரி பெரிய சண்டைன்னு எந்த மோல் என்ன எடுத்து பறஞ்சு. இப்ப எல்லாம் சரியாச்சா? என்னதான் சண்டை போட்டாலும் மறுபடியும் கூடிக்கிறது தானே குடும்பம். 2 பேரும் வளர சந்தோஷமா இவட வந்திருக்கு. எந்த விசேஷம்? ஒரு நல்ல விஷயம் தான். உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கோம். ஆமா, உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானா? ஏய், எனக்கு ஒரு மகன் மலேசியால உண்டு. அவன் வெளிய ட்ரம்ஸ் பிளேயர் ஆகும். ஓ, அப்பா கடம் வித்வான், மகன் ட்ரம்ஸ் வித்வானா? ஏய், ட்ரம்ஸ் வித்வான் இல்ல, ட்ரம்ஸ் தட்டுவான் வடிகொண்டு. ஓ, எங்களுதுல தடி கொண்டுன்னா உங்களுது வடிகொண்டா? சரி, அடுத்த வருஷம் ஊருக்கு வர்றான். ஒரு நிமிஷம், என்ற மோளை விழிக்கிட்டே. மோளே, இதோ வரேன்ப்பா. அப்பா, என்னப்பா? ஓகே, யார் வந்திருக்கு? வாங்க வாங்க. நல்லா இருக்கியாமா? உங்க பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமாங்க, எங்க வீட்டுக்கு மறுபடா வரதுக்கு சம்மதமான கேட்கத்தான் வந்தோம். உங்க வீட்டுல விவாகம் செய்ய யாரும் வேண்டான்னு சொல்லுமா? நீங்க சொன்னா மட்டும் போதாது, உங்க பொண்ணு சொல்லணும்ல. அது சரியா? மோள் எந்த வரையணும்? அவளும் சம்மதிச்சு. தம்பி, நீங்க இந்த ஊர்ல உண்மையத்தான் பேசுனீங்க. அது எங்களுக்கு தப்பா தெரிஞ்சது. இதே உண்மையத்தான் பட்டணத்துல போய் பேசியிருக்கீங்க. அவங்க எல்லாம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்க உங்களை சரியா புரிஞ்சுக்கலங்கிறதா உண்மை. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஏன் தம்பி, போகும்போது வெறுக்கையோட தானே போனீங்க. இத்தனை குறுகிய காலத்துல இவ்வளவு பணம் உங்களால எப்படி சம்பாதிக்க முடிஞ்சது? அது வந்துங்க, தன் கையே தனக்கு உதவி பாலிசி இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணி எங்க கையை ஊனிய காரணம் போட்டோம், முன்னுக்கு வந்துட்டோம். தினம் நானும் அதே வேலையைத்தான் செய்யறேன். இவங்க நம்மள ஓவரா புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உண்மை பேச வேண்டிய நிலைமை வந்து. அதனால எஸ்கேப். 2 பேரும் குத்து கலாடுறீங்களா? அப்புறம் எதுக்கு தண்டி குடுத்தீங்களா வர வச்சீங்க? யாருக்கு உடம்புல கோளாறு? எங்க யாருக்கு எந்த கோளாறு இல்ல. உங்க வாழ்க்கையில கோளாறு வந்துடக்கூடாதுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ண முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் தந்தி கொடுத்து வரவழைச்சேன். வாமா, உங்க 2 பேரையும் இப்படியே பிரம்மச்சாரியா விட்டுறணும்னு நினைச்சேன். இந்த பொண்ணை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இவட 2 பேரும் இல்ல, இதுல யாரான மாப்பிள? அப்பா,
இந்தா. நான் சின்னசாமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப நடுவுல நீங்க ஏன் குழப்பறீங்க? நீ முடிவு பண்ணா மதியோடி அச்சு நடிக்க பறையண்டா. சப்போஸ் பெரியசாமி கல்யாணம் பண்ணிக்க என்று ചോദിച്ചാ ഞാൻ എന്ത് പറയും? டேய் என்னடா பேசாம நிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல பாட்டி. சின்னசாமியை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம். என்ன தம்பி சந்தோஷம் தானே? என் நெஞ்சியை தொட்டுட்டேன்னா அவன் தான் சொல்லிட்டான்ல கடகடன்னு கல்யாணம் ஆரம்பிங்க. ஐயோ நான் கடன் கொண்டு வந்து கடன் வாசிக்க சொல்லையா, கடகடன்னு கல்யாண வேலையை பாரு. முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது நந்தி மாதிரி வந்து குறுக்க நிக்கிறேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன். அந்த பொண்ணை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணல தெரியுமா உனக்கு? ஆமா நானே கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்ன ஆசைப்பட்ட? பார்ட்டிக்கு ஏன்னா பாட்டுல கோளாரா ஏன் கண்டுக்கின? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. இப்ப அவ உண்மையை மட்டும்தான் பேசுவா. நீங்க உண்மை மட்டும் தான் பேசுவீங்களாமே? இனிமே நானும் உங்களை மாதிரி உண்மை மட்டும் தான் பேசுவேன். தம்பி இப்ப நாம உண்மையே பேசுறதுல செய்யறதெல்லாம் ஃப்ராடு. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது மறுநாளே கம்பி என்ன வேண்டிதான். இத தெரிஞ்சுதான் தம்பி நான் பேக் அடிச்சேன். இப்போ நீ ரிஸ்க்ல மாட்டிட்டு இருக்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா தம்பி. நான் ஊருக்கு கிளம்புறேன். உள்ள போறதே ரிஸ்க். இவன் சொல்ற ரிஸ்க் நான் யோசிக்கவே இல்லையே. வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தா தான் ஜெயிக்க முடியும். கதை திறந்துடும். இதை சமாளிக்கிறதுலாம் நமக்கு சாதாரண விஷயம். அப்புறம் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? சரி என்ன ஆசீர்வாதம். இதெல்லாம் ஓல்ட் ஸ்டைலு. ஷேக்கன் கொடு. இது கூட நல்லாதான் இருக்கு. இது மட்டும் இல்ல என்கிட்ட எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆமா நான் மனசுல நினைச்சதே உனக்கு தெரியும். நீ என்ன தெரியும்? அதுவா நீங்க பெரிய ஆள் ஆனதுக்கு நீங்க பேசுற உண்மைதான் காரணம்னு சொல்ல வந்தேன். நான் எங்க பெரிய ஆளா இருக்கேன்? நான் உனக்கு இவ்வளவுதானே இருக்கேன். அடடடடா இதுல கூட உண்மையா? அதனால தாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இருக்கா? சீக்கிரம் பால் கொடு. இருங்க இருங்க ஏன் அவசரப்படுறீங்க? ஆமா முதல் ராத்திரி அன்னைக்கு ஏன் பால் கொடுப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தூக்கம் வந்து தூங்கிட கூடாதுல, அதுக்குதான் விடிய விடிய முடிக்கலாம். அதான் இல்ல. இனிமே நம்ம ரெண்டு பேரோட மனசுக்குள்ளாரையும் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. பால் மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். நீங்க எப்படி உண்மையை மட்டும்தான் பேசுவீங்களோ அதே மாதிரி நானும் இனிமே உண்மையை மட்டும்தான் பேச போறேன். இது உங்க மேல சத்தியம்.